அவரின் உறவிலே மலர்ந்திடுவோம். நம்மை படைத்த இறைவன் புகழ் பாடி மகிழ்ந்திட, அனைவரும் வருவோம் ஆனந்தமுடனே. என்றும் இறைவனில் இணைந்திட, வளமுடன் வாழ்ந்திட, திருப்பலியினில் கலந்திட, பரவனில் நிறைந்திட. இறைவன் ஒளியிலே நாமும் இணைந்து தியாக சுடர்களாய் ஒளிந்திடுவோம். இறை வார்த்தை பொழிவிலே நெஞ்சம் நிறைந்திட, அனைவரும் நிறைவோம் ஆனந்தமுடனே. என்றும் இறைவனில் இணைந்திட, வளமுடன் வாழ்ந்திட, திருப்பலியினில் கலந்திட, பரவனில் நிறைந்திட. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்து இயேசுவின் பிரியமானவர்களே, உன்னதத்தில் வீற்றிருக்கும் உன்னதரான இறைவனை நாம் மகிழ்வோடு போற்றிடுவோம். மாறுகின்ற உலகில் மாறாத அன்பை பொழியும் மகத்துவமிக்க ஆண்டவருக்கு நன்றி கூறும் இவ்வினிய நாளில் இறையாட்சி போதனையை மன உறுதியோடு கடைபிடித்து வாழ அழைக்கப்படுகின்றோம். நேர்மையற்ற உள்ளத்தோடும் குறை காண்கின்ற மனநிலையையும் கொண்ட ஏரோதுவை போலன்றி, இயேசுவின் போதனைகளால் அவரை தேடி வந்து அவரோடு உண்டு உறவாடி அனுபவங்களை பெற்று அவரது அருஞ்செயல்களை அவனுக்கு அளித்திட்ட திருத்தூதர்கள் புனிதர்களைப் போல சாட்சிய வாழ்வு வாழ நம்மையே அர்ப்பணித்து இறைவனை நம்பி அவரை நாடி தேடி செல்வோம். அரசியல் ஆதாயம், மன இறுக்கம், பொறாமை, சுயநலம் என்று தன் வாழ்வை தொலைத்து ஆன்மாவை வெற்றிடமாக்கிய ஏரோதுவின் மனநிலையை தவிர்த்து வாழ்வோம். திருமுழுக்கு யோவான் மற்றும் இயேசுவின் சீடர்களைப் போல துன்பங்களுக்கு மத்தியிலும் ஆர்வத்தோடும் உண்மையான தேடலோடும் மன உறுதியோடும் இறைப்பணி புரிந்திட இத்திருப்பலியில் அருள் ஆசீரை வேண்டி பக்தியோடு இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, அன்னையின் அன்புநிறை பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு வருக வருகென வரவேற்று உங்கள் ஒவ்வொருடைய தேவைகளுக்காகவும் அன்னை மரியாவுடைய பரிந்துரையின் வழியாக இறைவன் உங்கள் அனைவருக்கும் உடைய குடும்பங்களுக்கு அமைதியும் சமாதானத்தையும் வழங்கும்படியாக இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலியில் பல்வேறு கருத்துக்களுக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலியில் இணைந்து வந்திருக்கிற நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கிறோம். இறைவன் அன்னை வழியாக உங்களுடைய குடும்பங்களுக்கு
அமைதியும் அருளையும் ஆசீர் வழங்கும்படியாக இந்த திருப்பலியில் ஒருவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலிக்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களுக்காக குற்றங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஞாயிறு தோன்றுகின்றது, மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. சபையுரையாளர் நூலிலிருந்து வாசகம். வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெரும் பயன் என்ன? ஒரு தலைமுறை மறைகின்றது, மறு தலைமுறை தோன்றுகின்றது. உலகமோ மாறாது என்றும் நிலைத்திருக்கின்றது. ஞாயிறு தோன்றுகின்றது, ஞாயிறும் மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது, பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது. இப்படி சுழன்று சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றது. எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன. எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை. மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன. அனைத்தும் சலிப்பையே தருகின்றன. அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை. எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. முன்பு இருந்ததே பின்பும் இருக்கும், முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும். புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை. ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா? இல்லை. அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்றே. முற்காலத்தவரை பற்றி நினைவு இப்போது யாருக்கும் இல்லை. அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் தமக்கு முந்தைய காலத்தவரை பற்றிய நினைவு இருக்கப் போவதில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. உமக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. என் தலைவரே, தலைமுறைதோறும்
நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர், அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலைதோறும் உமது பேரென்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுது வானாலெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னுருள் என் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும், ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றி தாரும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 7 முதல் 9 முடிய.
அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, விரும்பிகளே, அன்னையின் அன்புநிறை பக்தர்களே, பிள்ளைகளே, இந்த கல்வாரி பலியில் நாம் எல்லோரும் இணைந்து இந்த இறை வார்த்தையினுடைய சிந்தனைகளை நம்முடைய வாழ்வாக்கி கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த உலகம் கடவுளால் உண்டானது. இந்த உலகத்தை வெறுமனே இருந்த இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்து படைப்புகளில் சிறந்த படைப்புகளாக மனிதனை படைத்து நம்மை அன்பு செய்யும் விதமாக நாம் இவற்றையெல்லாம் ஆள வேண்டும். அன்பின் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உலகில் இருக்கிற எல்லாவற்றையும் கடவுள் கொடுத்திருக்கிறார், நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு அன்பின் நிமித்தமாக இந்த உலகத்தில் நம்மை கடவுள் படைத்திருக்கிறார். ஆனால் என்னவோ மனிதனுடைய சுயநலம், தற்பெருமை, பல்வேறு தீய எண்ணங்களினாலும் பாவங்களினாலும் அல்லது பல்வேறு சூழ்ச்சிகளினாலும் பல்வேறு சூழல்களினாலும் பாவத்தை பற்றிக்கொள்கிற மனிதர்களாக இன்றைய உலகம் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாவம் செய்தவர்கள், வன்முறையில் ஈடுபடுகிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், இறை திட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறவர்கள், இறை நம்பிக்கையில் வளராதவர்கள் பல்வேறு தீச்செயல்களில் ஈடுபடுகிற போதெல்லாம் அவருக்குள் ஒரு குற்ற உணர்வோடு இருக்கிற ஒரு நிலையை, அமைதி இல்லாமலும் சமாதானம் இல்லாமலும் மகிழ்ச்சி இல்லாமலும் ஏதோ ஒன்று குறைவோடு வாழக்கூடிய ஒரு சூழலை ஒவ்வொரு மனிதர்களும் இன்றளவும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திரு அவை நமக்கு கற்றுத்தருகிற பாடும் அல்லது இறையுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிற ஒரு அழைத்தல் என்று பார்க்கிற போது, நாம் பாவிகளாக இருக்கக்கூடாது. நாம் செய்த குற்றங்களிலிருந்து தீட்சைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். ஆகவே அதன் விடுதலை அடைவதன் மூலமாக இறைவன் தரக்கூடிய அமைதியை, சமாதானத்தை பற்றி கொள்ளக்கூடிய சகோதரனாக சகோதரியாக நாம் வாழும் பொருட்டு இறைவன் நமக்கு ஒரு அற்புதமான அழைத்தலை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் பல நிலைகளில் குற்ற உணர்வோடு வாழ்கிறோம். குற்ற உணர்வோடு இருக்கிற மனங்கள் இன்றைக்கு பல நிலைகளில் தற்கொலைக்கு ஈடுபடுகிற மக்களாக இன்றைக்கு நிறைய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவ விசுவாசம் அல்லது கத்தோலிக்க திரு அவையில் இருக்கக்கூடிய அருட்சாதனங்களிலே நம்முடைய திரு அவையானது பாவ சங்கீத்திரம்ங்கிற ஒவ்வொரு அருட்சாதனம் மூலமாக நாம் செய்கிற பாவங்களிலிருந்து, நமக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்விலிருந்து ஆண்டவரை தேடி செல்கிற போது, ஆண்டவரை நாடுகிற போது, நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுகிற போது நம் உள் மனம் அமைதி பெறுகிறது, நிம்மதி அடைகிறது, சாந்தம் அடைகிறது, சந்தோஷம் படுகிறது. இறைவனுடைய அமைதி சமாதானத்தின் மூலமாக மகிழ்ச்சியை அடைகிற
உள்ளங்களாக நம்முடைய உள்ளமெல்லாம் மாறுகிறது. அவைதான் பல நிலைகளில் இன்றைக்கு உளவல் துறை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக கத்தோலிக்க திரு அவையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவருடைய குற்ற உணர்வு இருக்கிற போது திரு அவையிலே சென்று ஒவ்வொரு அருட்சாத்திரம் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை எடுக்கிற போது அவருடைய மனங்களிலே நிம்மதி கிடைக்கிறது. அவர்கள் தற்கொலைக்காக செல்வது கிடையாது. ஆகவே கிறிஸ்தவர்களில் தற்கொலைக்கு செல்கிற மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று ஆய்விலே சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் பல இடங்களில் இன்றைக்கு நாம் செய்திகளிலே பார்க்கிறோம், பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், நம் கண்முன்னாக பார்க்கிறோம், பாவத்திற்கு அடிமையாலும் வன்முறையினாலும் பல்வேறு நிலைகளில் குற்ற உணர்வோடு இன்றைக்கு மனிதர்கள் தற்கொலை செய்து வாழ்வை சிதைத்துக் கொள்கிற ஒரு நிலை இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இந்த உலகத்தில் பல்வேறு நிலையில் பல கொடுமைகள் நடக்கிறது, பல்வேறு அநியாயங்கள் நடக்கிறது, பல்வேறு கொலைகள் நடக்கிறது. இதெல்லாம் பார்க்கிற போது மனித மாண்பு சிதைக்கப்படுகிற ஒரு நிலையை இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருந்து நாம் பார்க்கிற ஒரு அவல நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இறை வார்த்தையின் மூலமாக, இன்றைய நற்செய்தியின் மூலமாக பார்க்கிறோம், ஏரோது அரசனுக்கு கூட ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை பற்றி நற்செய்தியை இறையரசை பற்றி அறிவிக்க வந்த திருமுழுக்கு யோவானை கொன்று விட்டோமே, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிற போது எப்படி நடக்கும்? அவை யார் அந்த மனிதர்? அவரை காண வேண்டும், இயேசுவை நான் காண வேண்டுகிற ஒரு எண்ணம் இந்த ஏரோது அரசனுக்கு இருக்கிறது. அவை அவனுக்குள் இருக்கிற அந்த குற்ற உணர்வு ஒரு மனமாற்றத்தினுடைய வெளிப்பாடாக, ஒரு மனமாற்றம் அடைந்த ஒரு மனிதனாக இயேசுவை நான் காண வேண்டும், நான் செய்தது தவறு என்பதை தனது மனதுக்குள்ளாகவே அவன் அதை உணர்கிறான். அந்த வெளிப்பாடுதல் தான், அந்த வெளிப்படுத்துதல் தான் அவரை காண வேண்டும் என்கிற ஆவல் ஆசையில் இந்த ஏரோது அரசுடைய மனம் எதையும் இருப்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு குற்ற உணர்வோடு இருக்கிற நிலையில் தற்கொலைக்கு எல்லோரும் செல்கிறார்கள் என்று நாம் சொல்றோமே, ஆனால் விவிலியத்திலே பார்க்கிறோம், இயேசுவால் அழைக்கப்பட்ட 12 திருத்துதர்களில் இயேசுவை காட்டி கொடுத்த 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரித்து கூட குற்ற உணர்வோடு அங்கே மனமாற்றம் அடைய வேண்டும், நாம் ஆண்டவரை தேட வேண்டும், மனதிலே நிம்மதி பெற என்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. மாறாக அந்த குற்ற உணர்வோடு தற்கொலைக்கு அவன் தன்னையே உட்படுத்திக் கொள்கிறான். வாழ்வு பெற என்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், ஆண்டவரிடம் மன்னிப்பு பெற என்கிற ஒரு ஆசை இல்லாமல் தன்னையே தற்கொலைக்கு உட்படுத்துகிற ஒரு விசுவாசியாக இல்லாமல் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு எதிராகவே தற்கொலைக்கு செல்கிற யூதாசு ஒரு குற்ற உணர்வில் இறந்தான் என்பதற்கு ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விவிலியத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம், குற்றம் செய்கிறவர்கள் பாவிகளை ஆண்டவர் நேசிக்கிறார், அவளெல்லாம் மன்னிக்கிறார், அவள் மீது அன்பு கொள்கிறார், அவளெல்லாம் அரவணைக்க வேண்டும், அவளுக்கெல்லாம் ஆறுதல் தர வேண்டும், மனித மாண்புகள் காக்கப்பட வேண்டும். இறைவன் அவளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். பாவிகளுக்கு மனங்களில் நிம்மதியை கொடுக்க வேண்டும், அமைதியை கொடுக்க வேண்டும், சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதுதான் விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக பேதுரு ஆண்டவர் இயேசுவிடத்திலே கேட்கிறார். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகள் எனக்கு எதிராக பாவம் செய்தால் அவளை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 தடவை மட்டுமா என்று பேதுரு கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவே, அப்படியல்ல, 70 தடவை 7 முறை நீ மன்னிக்க வேண்டும், தொடர்ந்து மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு பேதுருக்கு ஒரு அழைத்தலை கொடுக்கிறார். ஒரு குறுகிய மனம் இல்லாமல், நாம் எல்லோரும் பாவிகள் தான், அடுத்தவர்களை மன்னிக்க ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். ஆகவே உன் சகோதரன் சகோதரிகள் உனக்கு எதிராக பாவம் செய்தால், குற்றம் செய்தால் தொடர்ந்து நீ மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தவர்களை தீர்ப்பிடக்கூடிய ஒரு நிலை நமக்கு தகுதி இல்லை, நமக்கு அதற்கான நிலை இல்லை என்பதை ஆண்டவர் பேதுருக்கு வெளிப்படுத்தி மன்னிக்கிற மனிதர்களாக, மாண்புமிக்க மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று பேதுருக்கு அந்த அழைத்தலை கொடுக்கிறார். ஆனால் அதே பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறார். இயேசு அந்த பயத்தினாலும் அச்சத்தினாலும் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு ஒரு பக்கம் இருந்தாலும், இயேசுவை மறுதலிக்கிற அந்த திருத்துதர்களில் 12 பேரில் ஒருவராக இருக்கக்கூடிய, ஒரு மூத்தவராக இருக்கக்கூடிய திருத்துதர் சீமோன் பேதுரு
இயேசுவை மறுதலிக்கிறார், 3 முறை மறுதலிக்கிறார். அவை மத்தேயு எழுதிய நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 75வது வசனத்திலே பவுலுடைய, குறிப்பாக பேதுரு அழகாக தன்னுடைய மனம் வேதனைப்படுவதை அவர் உணர்கிறார். நொந்து அவர் வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். என் இயேசுவை நான் மறுதலித்து விட்டேன், என் இயேசுவை நான் 3 முறை மறுதலித்து விட்டேன் என்று அவர் தன்னை பற்றி தன்னுடைய குற்ற உணர்வை தனக்குள் சுய ஆய்வு செய்து பார்த்து நொந்து அங்கே கடவுளிடத்திலே அந்த மன்னிப்புக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரி, விவிலியத்திலே பல இடத்திலே நாம் மன்னிக்கிற கடவுள் ஆண்டவர் இயேசுடைய அந்த பகுதியை பல இடங்களில் நாம் விவரித்து பார்க்கலாம். ஆனால் யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய வசனங்களில் பார்க்கிறோம். மறைநூல் வல்லுநர்களும் பரிசேயர்களும் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். மோசேயுடைய சட்டம் என்பது ஒன்று இருக்கிறது. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை நாம் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயுடைய சட்டம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது சிக்கலிலே சிக்க வைக்கலாம் என்று சொல்லி அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இவர் எப்படி தீர்ப்பினை வழங்குகிறார் என்று பார்க்கலாம் என்று பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு அங்கே எல்லாம் வருவதை பார்த்து அங்கே சொல்கிறார்கள், இந்த பெண்ணை மோசேயுடைய சட்டப்படி கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் ஆண்டவர் இயேசு அமைதியாக இருந்து தரையிலே ஏதி கொண்டு அவர் என்ன சொல்கிறார், உங்களில் பாவம் செய்யாதவர்கள் முதலில் மேல் கல்லை எறிட்டும் என்று சொல்கிறார். அப்போது அந்த விவிலியத்தினுடைய அந்த நற்செய்தி பகுதியினுடைய கடைசி வார்த்தையெல்லாம் அழகாக வரும். என்ன சொல்லப்படுகிறது, பெரியவர்கள் முதல் எல்லோரும் ஒருவர் பின் அவர்கள் சென்று விட்டார்கள் என்று வரும். அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குற்ற உணர்வு, நாம் எல்லாரும் பாவிகள் தான், அவை நாம் தீர்ப்பிடுவதற்கான தகுதியான மக்கள் இல்லை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து அவர்கள் பின்வாங்கி சென்றார்கள். ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கிறார், எங்கே அவர்கள் உனக்கு தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டவுடனே இல்லை ஐயா என்று அந்த விபச்சார பெண் பதில் சொல்கிற போது ஆண்டவர் சொல்கிறார், நானும் உனக்கு தீர்ப்பிடவில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாது என்று மன்னித்து அந்த மகளை ஆண்டவர் அனுப்புகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு நிறை பக்தர்களே, ஆண்டவர் இயேசுடைய மனநிலை மன்னிக்கிற மனநிலை. குற்ற உணர்வோடு நாம் இருந்தாலும், பல்வேறு பாவங்களை நாம் செய்தாலும், இறைவனுடைய இரக்கத்தை இறைஞ்சுகிற மக்களாகவும் அவருடைய பரிவையும் மன்னிப்பையும் அன்பையும் நாடுகிற மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னதமான உயர்வான கடவுள், எல்லாருக்கும் மேலான கடவுள், நமக்கு முன்மாதிரியான கடவுளாக எல்லாரையும் மன்னிக்கிற கடவுளாக இருக்கிறார். அவை மன்னிப்பு பெறுவது என்பது நாம் நம்முடைய தகுதியின் நிமித்தமாக ஆண்டவரை நாம் தேடி செல்ல வேண்டும். திருச்சபை கொடுக்கிற ஒவ்வொரு அருட்சாத்திரம் மூலமாக நம்முடைய குற்றங்களிலிருந்து பாவங்களை நாம் விடுதலை பெற, ஒவ்வொரு அருட்சாத்திரம் மூலமாக நம்முடைய மனங்களுக்கு நிம்மதியும் அமைதியும் சமாதானத்தையும் பெறக்கூடிய மனங்களாக இந்த கிறிஸ்துவ மக்களுக்கான ஒரு அழைத்தலை திரு அவை கொடுத்திருக்கிறது. அதை நாம் உணர்ந்து செயல்படுவோம். ஆண்டவர் இயேசுவை போல எல்லாரையும் மன்னிக்கிற மக்களாக, எல்லாரும் குற்ற உணர்வோடு இருந்தாலும் அதற்கு முடிவு தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதல்ல, மாறாக இறைவனுடைய சன்னிதானத்தை தேடுகிற போது, ஆண்டவரை நாடுகிற போது மனங்களில் நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் சாந்தமும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த திருப்பலிலே இறைவன் நம் ஒவ்வொரு மீதும் இரக்கம் கொண்டிருக்கிறார். அவரது இரக்கத்தை நாம் பிரதிபலிக்கிற மக்களாக, வெளிப்படுத்துகிற மக்களாக, நமக்கு எதிராக பாவம் செய்கிற சகோதரனை சகோதரியை மன்னிக்கவும், அவளை அன்பு செய்யவும், இரக்கம் காட்டவும், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாய் நாம் வாழும் பொருட்டு இந்த திருப்பலிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவர் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எம் அன்பு தந்தையே இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் உமது திருப்பணியாளர்கள் துறவரத்தார் அனைவரும் தாங்கள் சந்திக்கும் வேதனை அவமானங்கள் மத்தியிலும் உமது மந்தைகளை மகிழ்வோடு வழிநடத்த தேவையான அருளை தந்திருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள தந்தையே, உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அன்பை தங்கள் மக்கள் மீது பொழிந்து
உம்மை போல அன்பின் உலகை அமைத்திட தேவையான அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றாம் எம் இறைவா, எம் பங்கை வழிநடத்தும் எம் பங்கு தந்தை, அன்பிய வழிகாட்டிகள், பக்த சபை உறுப்பினர்கள், பங்கில் ஆர்வமுடன் பணியாற்றும் நல்ல உள்ளங்களை ஆசீர்வதித்து மக்களை வழிநடத்த தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறிவின் ஊற்றாம் எம் இறைவா, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே, எம் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகளும் நன்றாக படித்து அறிவிலும் ஞானத்திலும் வளர தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் ஊற்றான இறைவா, மக்களை உயிர் ஊட்டமுள்ள நல்ல கிறிஸ்தவர்களாக வளர்த்தெடுக்கும் உன்னத பணிகளை ஆற்றி வரும் மாதா தொலைக்காட்சியையும் அதில் பணியாற்றும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உமது மீட்பை எடுத்துரைக்கும் கருவியாக ஒப்பற்ற பணிகளை திறம்பட ஆற்றி வரும் இந்த ஊடகத்திற்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகளும் பொருளாதார உதவிகளும் தாராளமாக கிடைத்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாய் மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எந்தன் உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தே, படைப்பின் பொருளை பலியின் பரிசாய் தந்தேன் இறைவா. எந்தன் உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தே, படைப்பின் பொருளை பலியின் பரிசாய் தந்தேன் இறைவா. உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன், உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன். என் உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தேன், படைப்பின் பொருளை பலியின் பரிசாய் தந்தேன் இறைவா. தந்தேன் உள்ளத்தை கேட்டாய், மலரை தந்தேன் மனதை கேட்டாய். உள்ளதை தந்தேன் உள்ளத்தை கேட்டாய், மலரை தந்தேன் மனதை கேட்டாய். பலியில் தந்தேன் பகிர்வை கேட்டாய், எல்லாம் தந்தேன் என்னை கேட்டாய். பலியில் தந்தேன் பகிர்வை கேட்டாய், எல்லாம் தந்தேன் என்னை கேட்டாய். உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன், உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன், உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன். எந்தன் உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தேன், படைப்பின் பொருளை பலியில் பரிசாய் தந்தேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய மீதான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புனித திருவை அனைத்துக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களே காணிக்கைகளை கனியுடன் ஏற்றலுமை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும்
அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் மேலேதான். இந்த உலரோடு வாழ்க்கையில் மது பரிவிறக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையினையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் மாவியாரின் முதல் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உள்ளம் அணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்தேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்றும் ஊழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதர் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், குறிப்பாக இந்த கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருக்காகவும், மாதா தொலைக்காட்சி நேயர்கள், அன்னையின் அன்பு விரும்பிகள், ஆன்மீக பக்தியை மேற்கொள்கிற சகோதர சகோதரிகள் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவளில் உமக்கொந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலையை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவே வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரக்கூடிய அமைதியை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுத்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிடும் எங்கள் ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை பாதுகாத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. உயிரின் உயிரை இறைவா, உணவின் நடுவில் வருவார், பாடும் உள்ளம் என்னை கேட்கவா, வாழின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரை இறைவா, உணவின் நடுவில் வருவார், பாடும் உள்ளம் என்னை கேட்கவா, வாழின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா, உணவின் நடுவில் வருவார், வாடும் உள்ளம் என்னை கேட்கவா, வாழின் பாதை நாளும் மாற்றவா. உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவின் பலியை உயிரை தந்தார். உன் அன்பு பாதைகள் என் வாழ்வு பாடங்கள், நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரேயும் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனது மன்னிப்பை பெற்று எல்லோரும் அன்பு செய்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னை மரியே தாயே, அன்பு மழையே நீயே. அன்னை மரியே தாயே, அன்பு மழையே நீயே. அழகழகா காட்சி தருவாயே. பட்டு முகம் கண்ணில் பட்டா போதுமே, என் தொட்ட இடம் நந்தவனமாகுமே. உன்னை நினைக்கையிலே சமணம் பேசுமே, என் மனசுக்குள்ள மல்லிகைப்பூ வாசமே. அன்னை மரியே தாயே, அன்பு மழையே நீயே. அம்மா உன்னை பார்க்கையில அழுகையெல்லாம் மாறுதே. சும்மா உன்னை தேடி வர சோகம் எல்லாம் தீருதே. அம்மா உன்னை பார்க்கையில அழுகையெல்லாம் மாறுதே. சும்மா உன்னை தேடி வர சோகம் எல்லாம் தீருதே. ஏழசனம் வாழுதே, ஏங்கி உன்னை தேடுதே. ஏழசனம் வாழுதே, ஏங்கி உன்னை தேடுதே. கண்கலங்கி காத்திருந்த இந்த மனம் பாடுதே, இந்த மனம் பாடுதே. தாயின் மடி கூடுதே, தாயின் மடி கூடுதே. அன்னை மரியே தாயே, அன்பு மழையே நீயே. அன்னை மரியே தாயே, அன்பு மழையே நீயே. அழகழகா காட்சி தருவாயே. பட்டு முகம் கண்ணில் பட்டா போதுமே, நீ தொட்ட இடம் நந்தவனமாகுமே. உன்னை நினைக்கையிலே சமணம் பேசுமே, என் மனசுக்குள்ள மல்லிகைப்பூ வாசமே. அன்னை மரியே தாயே, அன்பு மழையே நீயே.